ஹாய் கியூட்டீஸ். அன்றைக்கி நைட்டு ஒரு சின்ன ரவுண்ட் பைக்கில் போயிட்டுருந்தோம். பார்த்தா ஒரு கோயிலில் ஒரே கலர் கலராக பலூன், பொம்மைகள், சீரியல் லைட் எல்லாம் போட்டு டெல்லி அப்பளம், பஜ்ஜி, ஐஸ்கிரீம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, ராட்டினம், பாட்டு கச்சேரி, ஆட்டம் பாட்டம் மேளம் அப்படியே எங்கள் ஊர் திருவிழா ஞாபகம் வந்துடுச்சுங்க. எங்கள் ஊர் திருவிழாவில் முதல் நாள் பால்குடம் எடுப்பாங்க, அடுத்த நாள் பொங்கல் வைப்பாங்க, 1000 கண் பானை தலையில் சுமந்து ஊர் சுற்றி வருவாங்க, கடைசி நாள் கவுறு குத்துவாங்க, அப்புறம் கெடா கோழி வெட்டுவாங்க. இந்த பலி கொடுக்கறது தான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பௌத்தம் போன்ற எல்லா சமயத்துலேயும் ஒவ்வொரு விதமாக திருவிழா கொண்டாடுவாங்க. சரிம்மா, இந்த சமயம்னு சொன்னியே, சமயம்னா என்ன? வாங்க பார்த்துடலாம். சமயம் என்பது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையாகும். எல்லோரும் சமம் என்றும் கூடியும் உதவியும் வாழ வேண்டும் என்பதற்காக சமயம் தோன்றியது. முதலில் இயற்கை தெய்வமாக வழிபட்டனர், பின்னர் உருவங்கள் வைத்து வழிபட ஆரம்பித்தனர். இந்த சமயம் எப்போ தோன்றியதுன்னு டவுட் வரலாம், அதையும் பார்த்துடலாம் வாங்க. சமயம் தோன்றிய காலம் என்ன என்று நமக்கு சரியாக தெரியவில்லை. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றாத மக்கள் வாழ்ந்த காலம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. உலகில் மனிதன் தோன்றி குழுவாக வாழ்ந்து சமூகமான போது சமயங்கள் தோன்றியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். 740 கோடி மக்கள் தொகையில் 600 கோடி மக்கள் ஏதோ ஒரு சமயத்தை பின்பற்றுகிறார்கள். சரி, இப்போ ஹிந்து சமயத்தை எடுத்துக்கலாம். அதில் சைவம், வைணவம்னு உள்ளேயே நிறைய பிரிவுகள் இருக்கும். அது ஏன் உருவாச்சுன்னு பார்க்கலாம். பல்வேறு சமயம் உருவாக காரணம் ஒரு சமயத்தின் உள்ள சம்பிரதாயத்தின் வெறுப்பு அல்லது உடன்பாடு இல்லாமையே வேறொரு சமயம் உருவாக காரணமாக இருந்திருக்கலாம். அப்போ எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றாதவர்களும் இருக்கிறார்களா? ஆம், இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சமயத்தை பின்பற்றி கொண்டிருக்க எந்த சமயத்தையும் பின்பற்றாத மனிதர்களும் இருக்கிறார்கள். உலகில் 16% மக்கள் எந்த ஒரு சமயத்தையும் பின்பற்றுவதில்லை என்று ஒரு புள்ளி விபரம் கூறுகின்றது. மக்களை 3 பிரிவாக நாம் பிரிக்கலாம். சமயத்தை பின்பற்றுபவர், சமயத்தை பின்பற்றாதவர்கள், மூன்றாவதாக சமய பொதுமை என்று கூறுபவர்கள். என்ன சமய பொதுமையா? அப்படின்னா என்ன? வாங்க பார்த்துடலாம். சமய பொதுமை என்பது இறை ஒன்றே, அதை அடையும் நெறியும் ஒன்றே, கடவுள் முன் எல்லா உயிர்களும் சமம் என்பது சமய பொதுமையாகும். சமய பொதுமை உணர்த்தியவர்கள் சமயத்தில் வாயிலாக தன் கடவுள்தான் பெரியது என்று நூல்கள் தோன்றின. எல்லோரும் சமம் என்றும், உயிர்களிடம் வேறுபாடு கருதக்கூடாது என்றும், உயிர்களிடத்து அன்பு பாராட்ட வேண்டும் என்று தன் சமய பொதுமை கருத்துக்களை தமிழின் வாயிலாக தங்கள் நூல்களில் குறிப்பிட்டவர்களே சமய பொதுமை உணர்த்தியவர்கள் ஆவர். சமய பொதுமை உணர்த்தியவர்கள் தாயுமானவர், ராமலிங்கம் என்கிற வள்ளலார், திருவிக. இந்த 3 புலவர்களும் சமய பொதுமை என்ற தங்களின் கருத்தை வலியுறுத்தி தமிழின் வாயிலாக தங்கள் நூல்களில் வெளிப்படுத்தியுள்ளனர். இவர்களுள் பொதுவாக சமயத்தில் இருக்கும் முரண்பாடு என்னவென்றால், இவர்கள் சிறுதெய்வ வழிபாட்டின் பெயரில் உயிர் பலி கொடுப்பதை எதிர்த்து தம் நூல்களில் சமய பொதுமை பற்றிய அவர்களின் கருத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இனிமேல் இந்த 3 புலவர்கள் பற்றிய வாழ்க்கை வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.